Welcome to Trending Shares Now by Ganesh Babu. நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் பற்றி பார்த்துலாம். திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு இது கொடுத்துருந்தேன் நான், அதை என்னன்னு பார்த்துடலாம். நிஃப்டியில் டிமாண்ட் ஜோன் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு டிமாண்ட் ஜோன் 2 இருக்குது. ஓப்பன் ஆனோடனே டிமாண்ட் ஜோன் 1 மேலே இருக்க டிமாண்ட் ஜோன் 1 அதாவது க்ரீன் கலரில் இருக்கும். அதை பிரேக் டவுன் பண்ணிட்டு டிமாண்ட் ஜோன் 2 டச் பண்ணிட்டு அகைன் இட் வெண்ட் அபவ் அண்ட் இந்த சப்ளை ஜோன் ரெட் கலர்ல இருக்குங்க மேலே அதை டச் பண்ணிட்டு இட் ஹஸ் கம் டவுன் அகைன். மறுபடியும் கீழே டிமாண்ட் ஜோனை தொட்டுட்டு அகைன் சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணிட்டு இட் வெண்ட் அண்ட் டச் தி ஆல் டைம் ஹை. ஆல்ரெடி நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் இந்த லைன் கொடுத்துருந்தேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும் பர்பிள் கலர். அதை டச் பண்ணிட்டு ஆல் டைம் ஹை நியூ ஹை டச் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் பார்த்துலாம் என்னது. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் என்னன்னா நோ இண்டிகேட்டர்ஸ், நோ நாய்ஸ், ஷேர் ப்ரைஸ் லெஸ் அஃபெக்டட் பை நியூஸ், 94% சக்ஸஸ் ரேட் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும். அதை பேஸ் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோ சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டில் பிளேலிஸ்ட் இருக்குது. டீடைல்ஸ் ஃபர்தராக வேணும்னா சப்ளை அண்ட் டிமாண்டை பற்றி அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு சிவில் இன்ஜினியர் பேசிக்கலி. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அதாவது சரி 19th என்ன ஆச்சு ஆகும் சப்ளை அண்ட் டிமாண்ட் நாளைக்கு என்ன ஆகும்னு பார்த்துடலாம். நிஃப்டி ஆல் டைம் ஹை டச் பண்ணிட்டு அகைன் நியூ ஹை. இப்போ ஒரு சப்ளை ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு இங்கே 1. அங்கே ஒரு ரியாக்ஷன் லைனும் இருக்கும், பிளாக் கலர் லைன். ஓகே, ஒரு மினி டிமாண்ட் ஜோன் இது நடுவில். மெயினாக தீஸ் ஆர் ஆல் யூஸ்ஃபுல் ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். கண்டக்டர்ஸ் நீங்கள் ஆப்ஷனை வாங்கிட்டு டைம் டிகே ஆகும். ஸோ அதுக்காக மெயின் அந்த வீடியோ ஐ எம் ரிலீஸிங். ஏன்னா நானும் கஷ்டப்பட்டுருக்கேன் அதனால ப்ரீவியஸ்லி. இப்போ இங்கே ஒரு இது இருக்குது, லைன் இருக்குது. ஸோ இங்கே டிமாண்ட் ஜோன் ஒன்று இருக்குது 1, அதுக்குள்ளே ஒரு மினி டிமாண்ட் ஜோன் இருக்குது. கீழே இங்கே ஒரு டிமாண்ட் ஜோன் 2 இருக்குது உங்களுக்கு. இதுதான் நேற்று ஒர்க் ஆகி வித்தவுட் பிரேக்கிங் அகைன் வெண்ட் அபவ். இந்த டிமாண்ட் ஜோன் 2 நேற்று நான் அப்படியே காமிச்சேன் இல்லைங்களா, அதை பிரேக் பண்ணாமல் பிரேக் டவுன் ஆகாமல் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஆர்டர்ஸ்லாம் எடுத்துட்டு இட் ஹஸ் கான் அபவ். ஸோ மெயினாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் இந்த ஜோன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி டு பிளான் யுவர் ட்ரேட். இப்போ அடுத்த ஸ்லைட் போயிடலாம். ஸோ டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட். இது எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான். மீது எல்லாம் டு ஸ்டடி அண்ட் கோ த்ரூ அக்கார்டிங்லி. ஸோ இது வந்து மெயின்லி no commercial calls tips given, but only requirement please like, share and comment. Just no charges at all. உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை இந்த சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு. நீங்களும் க்ரோ ஆவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது, பெரிய லிஸ்ட். எல்லாமே பியூர்லி பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் இந்த ஷேர்ஸ் எல்லாமே. இன்னும் நிறைய இது இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம் நம்ம. பேங்க் நிஃப்டி சைட் வேஸ்ல இருக்கு, ட்ரெண்டும் டவுன்வர்ட்ஸ் தான். இது கிரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனு, அப்போர்ட் அண்ட் ட்ரெண்ட் லைன் டவுன்வர்ட்ஸ் சைட் வேர்ட்ஸ்ல இருக்கு. மேலே ஒரு சப்ளை ஜோன் இருக்கு, ரெட் கலர் லைன். இங்கே ஒரு சப்ளை ஜோன் இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு கேப் லைன், ஒரு கேப் ஃபார்ம் ஆச்சு. அந்த கேப் 53077ல. ஸோ இது ஒரு ரியாக்ஷன் லைன் இருக்கு. இங்கே ஒரு டிமாண்ட் ஜோன் 1 இருக்கு, இங்கே ஒரு டிமாண்ட் ஜோன் 2 இருக்கு, இங்கே அதுக்கு ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு. எல்லாமே கிரீன் கலர்ல காமிச்சிருக்கேன். ஸோ வேறவர் யூ ஆர் கோயிங் டு பிளான் டு ட்ரேட், நீங்க இங்கே சப்ளை ஜோன் கிட்ட வந்த பிறகு அங்கே நீங்கள் ஏதாவது பை பண்ணீங்கன்னா, என்டர் பண்ணீங்கன்னா, அது ரியாக்ட் ஆகி இட் வில் அகைன் கம் டவுன். எய்தர் இட் ஹஸ் டு கோ அபவ் தி சப்ளை ஜோன். சப்ளை ஜோனை கேப்பை கூட கிராஸ் ஆச்சுன்னா, ஓப்பன் ஆச்சுன்னா ஆல் டைம் ஹை இட் வில் ரீச். அதுக்கப்புறமா டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 54,825. ஸோ ஸ்டடி பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் திஸ் யூ கேன் கோ த்ரூ. ஸோ இதெல்லாம் இந்த ஐ கேன் கோ த்ரூ. இதெல்லாம் வந்து கிவன் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இன்னைக்கு ரிலீஸ் பண்ண வீடியோஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனில் இன்ஃபோசிஸ் அதெல்லாம். ஸோ நீங்கள் வந்து லைக் இது பண்ணுங்கள். அத்தனை இம்பார்ட்டன்ட் டிப். இதை நான் கடைசியாக வரேன். அஸ் அ சிவில் இன்ஜினியராக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நவ் ஐ வில் பி டாக்கிங் इन हिंदी. अभी हिंदी में निफ्टी बैंक निफ्टी का सप्लाई डिमांड का यूजफुल, ये बहुत यूजफुल रहेगा जो लोग ऑप्शंस ट्रेडर्स उन लोगों का. आज क्या हुआ देखेंगे हम. अभी आज मैं दिया एक डिमांड जोन 2, वो ऊपर थोड़ा नीचे आया मार्केट, बाद में डिमांड जोन 2 में सपोर्ट ले लिया, फिर वहाँ टाइम स्पेंड करके ऊपर गया. मतलब फिर इधर एक सप्लाई जोन में रिजेक्शन लेके फिर नीचे आया, फिर डिमांड जोन 2 में सपोर्ट लिया, वापस सप्लाई जोन का तोड़ की और ऑल टाइम हाई का भी तोड़ की ऊपर गया. क्या ये आज का मैं सुबह दिया एक और एक्चुअली. ओके, आप पूछेगा सप्लाई डिमांड मतलब क्या है करके. इसमें नो इंडिकेटर्स, नो नॉइस, जो भी सच नहीं रहेगा, इंडिकेटर्स नहीं है. शेयर प्राइस न्यूज खबर वगैरह कुछ नहीं चाहिए. मतलब बिना न्यूज की वजह से भी मूव कर सकता है. आप देखा हुआ अचानक
एक शेयर गिर जाएगा विदाउट न्यूज, अचानक एक शेयर ऊपर जाएगा। ये सब इस सप्लाई एंड डिमांड का वजह से हो जाता। इसका सक्सेस रेट है 94%। ये सब आप प्री प्लान कर सकता ट्रेड का, जो भी ट्रेड है और इन्वेस्टमेंट है, स्पेशली वेरी यूजफुल फॉर ऑप्शंस ट्रेडर का, क्योंकि गलत जगह पे नहीं लेना नहीं देना। इंट्रोडक्शन टू माय चैनल, आई एम गणेश बाबू, सिविल इंजीनियर फ्रॉम चेन्नई। कॉन्टैक्ट डिटेल है, आपको डाउट है तो कॉन्टैक्ट कर सकता है इसमें। व्हाट इज निफ्टी सप्लाई डिमांड जोन, मतलब 19 टुमारो, जस्ट वी विल सी। देखो वो अभी ऑल टाइम हाई लगा दिया, मतलब पुराना ऑल टाइम हाई को तोड़ के नया ऑल टाइम हाई लगा दिया, लेकिन अभी एक सप्लाई जोन फॉर्म हो गया, आप देख लो ये सब। उधर एक रिएक्शन लाइन भी है, मतलब उधर ज्यादा टाइम स्पेंड करेगा। अगर आप कोई एंट्री करना तो सप्लाई जोन का तोड़ के ऊपर जाना हो, मिनिमम 1 आवर में एक कैंडल रहना चाहिए। बीच में एक मिनी डिमांड जोन है और नीचे डिमांड जोन 1 है, वो डिमांड जोन 1 का अंदर एक मिनी डिमांड जोन है और उसका नीचे ये डिमांड जोन है। यही मैं बोला था ना पहले, कल का था, सुबह में एक दिया ना डिमांड जोन, वो डिमांड जोन का जाके फिर ऊपर गया वो। ठीक है, अब ये सब नोट कीजिए। जो भी ट्रेडर लोग ऑप्शंस में ट्रेड करता है उन लोगों का बहुत इजी हो जाएगा। क्यों? अगर हम इधर जाके सी एंट्री करेंगे तो फिर दिक्कत हो जाएगा, क्योंकि वो सप्लाई जोन है। एक सप्लाई जोन का ऊपर कम से कम 5 मिनट्स में जाना चाहिए विथ वॉल्यूम, सिंगल कैंडल एंड हेवी वॉल्यूम, फिर आप कंसिडर कर सकता है। ऐसा ही है डिमांड जोन में जाके आप सेल नहीं करना। डिमांड जोन आएगा तो आप सेलिंग मतलब पी नहीं लेना, देखना चाहिए वो रिवर्सल हो रहा क्या नहीं है करके पहले देखना। इसलिए सप्लाई एंड डिमांड जोन कॉन्सेप्ट बहुत इंपॉर्टेंट है। 1 मिनट, ये हो गया। अभी डिस्क्लेमर, आई एम नॉट अ सेबी रजिस्टर्ड शेयर मार्केट कंसल्टेंट, आप पूरा पढ़ना चाहिए, ये सब आपका जिम्मेदारी है जो भी है। ये दिस इज ओनली फॉर एजुकेटेड रिटेल इन्वेस्टर सो दैट यू विल अवॉइड द लॉसेस एंड प्रोटेक्ट प्रॉफिट। मेरा एक ही रिक्वायरमेंट है, लाइक सब्सक्राइब शेयर एंड कमेंट। जो भी आपको क्वेश्चन सवाल है आप इसमें कमेंट करो, नहीं तो व्हाट्सएप भेजो। और बैंक निफ्टी का अभी देखेंगे, 1 मिनट। बैंक निफ्टी अभी साइडवेज और नेगेटिव, 1 आवर ट्रेंड में नेगेटिव है। जिस ग्रीन लाइन यू कैन सी, ऊपर एक सप्लाई जोन 1 है, इधर एक सप्लाई जोन है और गैप लाइन है। ये गैप लाइन टच करना चाहिए, कब पता नहीं। इधर एक रिएक्शन लाइन है, इधर एक डिमांड जोन 1 है, नीचे एक डिमांड जोन 2, उसका नीचे भी एक डिमांड जोन है। ये सब आप नोट करना, उसके हिसाब से जो भी ट्रेड करना, एंट्री लेना और एग्जिट देना आप सोचना चाहिए। अगर ऑल टाइम हाई ये सप्लाई जोन का, दो सप्लाई जोन का तोड़ के ऊपर जाएंगे तो ऑल टाइम हाई लगेगा। नेक्स्ट डेस्टिनेशन होगा इधर 54,825। ठीक है, अब जो भी नोट कीजिए। अभी और एक इम्पोर्टेंट चीज है, सब लोगों का यूजफुल रहेगा। उसका पहले अभी सप्लाई एंड डिमांड का ऊपर आपको देखना चाहिए, समझना चाहिए। तो मैं ऑलरेडी वीडियो डाल चुका, लेकिन वो तमिल में है, बट स्टिल आप देख कर सकते हैं। आपको चाहिए तो हिंदी में भी मैं डालेंगे। ठीक है, आप शेयर पे कमेंट करो, लाइक करो, कम से कम 5 लाइक चाहिए। ठीक है, क्वालिटी टिप है ये, क्वालिटी टिप है, चाहिए तो देख लो। अगर आप कंस्ट्रक्शन कर रहा, घर कंस्ट्रक्शन कर रहा, फ्लैट लेना प्लानिंग कर रहा, अपार्टमेंट लेना, बंगला लेना प्लानिंग करेंगे तो ये बहुत इंपॉर्टेंट है, एक बार पढ़ो आप। सीमेंट स्टील वो सब इंपॉर्टेंट है, बट उससे बहुत इंपॉर्टेंट है वाटर, पानी। क्योंकि अच्छा पानी नहीं है तो वो पानी में ज्यादा क्लोरीन कंटेंट रहेगा तो पूरा बिल्डिंग 2 साल 3 साल का पहले बहुत दिक्कत, क्रैक सब डेवलप हो जाएगा, वो सीलिंग प्लास्टर सब पाउडर हो जाएगा, ऐसा बहुत प्रॉब्लम हो जाएगा, हमको पता भी नहीं चलेगा क्यों ऐसा हो रहा करके। इसलिए आप पहले वाटर का चेक करो, कितना क्लोरीन कंटेंट है वो पहले चेक करना, वो बहुत इंपॉर्टेंट है। जस्ट एज बीइंग ए सिविल इंजीनियर आई एम सेइंग, गिविंग अ टिप टू यू, थैंक यू। So this is end of the presentation. Lekin this will be a new beginning for you as well as me also. As I ascended investor and trader, good luck to you. Thank you.